பல நேரங்களில் நாம் பல குழப்பங்களில் சிக்கி தவிப்பதுண்டு. பணத்தடை, கணவன் மனைவியிடையே மனக்கசப்பு, குழந்தை பேரின்மை, சொந்தங்களுடன் சண்டை, சொத்து விவகாரம், பிள்ளைகளின் கல்வி, நமக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு என வாழ்வில் பல தடைகள் நம்மை அச்சுறுத்தும். நாம் மனதறிந்து எந்த தீங்கும் யாருக்கும் செய்யாதிருக்கும் பொழுது கூட இவ்வகையான கஷ்டங்களில் சிக்கி தவிப்பதுண்டு. அதற்கு காரணமாக சொல்வது கர்ம வினையாகும். நாம் முற்பிறவியில் அறியாமல் செய்த பாவங்கள் நம்மை தொடரலாம். இத்தகைய பாவங்களிலிருந்து நாம் பாவ விமோச்சனம் பெற ஒரு சிறந்த நாளென்றால் அது மாசி மகமாகும். பொதுவாகவே நம் பாவங்கள் விடுபட கங்கா, யமுனா, காவேரி போன்ற புண்ணிய நதிகளில் நீராடுவது உண்டு. இந்த நதிகளெல்லாம் தம் பாவங்களை எங்கு கொண்டு கரைக்கும். எனவேதான் அந்த சக்தி வாய்ந்த நதிகளெல்லாம் சிவபெருமானிடம் முறையிட்டன. அதற்கு சிவபெருமான் கும்பகோணத்தில் உள்ள மகாமக குளத்தில் மாசி மகமன்று எல்லா நதிகளையும் சங்கமிக்கச் செய்து அவற்றை தூய்மைப்படுத்துகிறார். இந்த விசேஷமானது 12க்கு ஒரு வாட்டி மகாமகம் என்னும் திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. மற்ற வருடங்களில் மாசி மகம் என்னும் திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. இந்த நன்னாளில் நதிகள் எல்லாம் புனிதம் பெற்று மிக தூய்மையாகவும் சிறப்புடனும் விளங்குகின்றன. ஆகவே மாசி மகத்தன்று நம் அருகிலுள்ள ஆலயங்களில் சென்று அங்கு அருகிலுள்ள நீர்நிலைகளில் நீராடி நம் பாவங்களை எல்லாம் தீர்த்து கொள்ளலாம். 2026ஆம் வருடம் மாசி மகம் மாசி மாதம் 18ஆம் தேதி, அதாவது மார்ச் 2ஆம் தேதி காலை, திங்கட்கிழமை காலை 8:17க்கு ஆரம்பித்து மறுநாள் செவ்வாய்க்கிழமை மார்ச் 3ஆம் தேதி 8:07 மணிக்கு முடிகிறது. காலை 8:07 மணிக்கு முடிகிறது. பெரும்பாலும் பௌர்ணமியும் மாசி மகமும் சேர்ந்தே வரும். சில சமயம் அது கொஞ்சம் மாறி வரும். இந்த முறை பௌர்ணமி 2ஆம் தேதி மாலை 6:29க்கு வருகிறது. மறுநாள் 3ஆம் தேதி மாலை 5:52க்கு முடிகிறது. 3ஆம் தேதி அன்று சந்திர கிரகணமும் வருகிறது. மதியம் 12 மணிக்கு ஆரம்பித்து மாலை 6:30 மணிக்கு முடிகிறது. அனைத்து கோயில்களிலும் இந்த மாசி மகத்தில் தெப்ப உற்சவம் நடக்கும். இம்முறை இடையில் சந்திர கிரகணம் வருவதனால் தெப்ப உற்சவத்தின் தேதி ஒவ்வொரு கோயிலுக்கும் மாறுபடலாம். அவர்கள் பின்பற்றும் பஞ்சாங்கத்தின் முறைப்படி சில கோயில்களில் 2ஆம் தேதியும் சில கோயில்களில் 3ஆம் தேதியும் தெப்ப உற்சவம் நடக்க இருக்கிறது. உங்களுக்கு அருகிலுள்ள நீங்கள் வழிபடும் கோயிலில் என்றைக்கு தெப்ப உற்சவம் என்ற தேதியை நீங்கள் அறிந்து கொண்டு அன்று சென்று நீங்கள் சுவாமியை வழிபட்டு வரலாம். மாசி மகமானது முன்னோருக்கும் மிகச் சிறப்பான தினமாகும். அன்று முன்னோர் வழிபாடு நமக்கு மிகச் சிறப்பான பலன்களை தரும். குழந்தை வரம் வேண்டி முருகனுக்காக விரதமிருந்து வழிபாடும் செய்யலாம். புனித நீர்நிலைக்கு செல்ல இயலாதவர்கள் வீட்டிலிருந்தே வழிபடலாம். ஒரு கலசத்தில் மஞ்சள், கொஞ்சம் பன்னீர், கொஞ்சம் பூ தூவி உங்கள் இஷ்ட தெய்வத்தின் காலடியில் வைத்து மனதார வழிபட்டு அதை எடுத்து நீங்கள் தீர்த்தமாக தெளித்து கொண்டால் புண்ணிய நதிகளில் தீர்த்தமாடிய பலன் நமக்கு கிட்டும். மாசி மாதம் முழுவதுமே மிகச் சிறப்பான ஒரு மாதமாகும். மாசி கயிறு பாசி படியும் என்பது முன்னோர்கள் வாக்கு. அந்த வாக்குக்கிணையாக மாசி மாதத்தில் தாலி கயிறு மாற்றுவோர்கள் மாற்றினால் அவர்களுக்கு மாங்கல்ய பாக்கியம் நீடூழி இருக்கும் என நம்பப்படுகிறது. அதுபோன்று மாசி மகத்தில் நீராடினால் நமக்கு எல்லா பாவங்களும் மறைந்து நம் புண்ணியங்கள் பெருகும். ஆகவே நாம் மனதார இறைவனை வழிபட்டு புண்ணிய தலங்களில் நீராடி நம் பாவங்களை போக்கி புண்ணியங்களை பெருக்குவோம். வாழ்க வளமுடன். நன்றி. உங்களுக்கு விருப்பம் இருந்தால், பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.